We welcome you to this prophetic message brought to you by Dr. Anba Kunjaya. We believe that by listening to these prophetic words of God, you will enhance your relationship with Him and also receive great blessings in your life. Look forward to the radical transformation that will take place within. Now listen very carefully. In the scripture, God is saying, my people are behind the gate. It's not Egypt, it's in Persia. இங்கே இந்த வசனத்தை கவனமாய் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது தேவன் சொல்லுகிறார், என்னுடைய ஜனங்களுக்கு முன்பதாய் பெரிய தடை காணப்படுகிறது. அது எகிப்து அல்ல, அது பெர்சியாவை குறிக்கிறது. Many Christians have they come out from Egypt, but now they end up in Persia. அங்கே நாங்கள் பார்க்க அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு எகிப்திலே இருந்து புறப்பட்டு வந்து விட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு முன்பதாய் இன்றைக்கு பெர்சியா ஒரு கட்டாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம். They have been born again, they have been baptized in the water, they may fill with the Holy Spirit, they came out from the Egypt, but now they are in the bondage of Persia. அங்கே நாங்கள் பார்க்கிறோம், இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்திருக்கிறார்கள் எகிப்தை விட்டு. ஆனாலும் அவர்களுக்கு முன்பதாய் பெர்சியா தடையாய் இருக்கிறதை பார்க்கிறோம். Persia been ruling and slaving their chosen generation. இங்கே நாங்கள் பார்க்கிறோம், பெர்சியா இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை அவன் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். They are under the slavery. இன்றைக்கு அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே காணப்படுகிறதை பார்க்கிறோம். They lost their joy and peace. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷ சமாதானத்தை இழந்திருக்கிறார்கள். They lost their financial freedom. பொருளாதார சுதந்திரத்தை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். They lost the worship. அவர்கள் தேவனுக்கு செய்ய வேண்டிய ஆராதனையை இழந்திருக்கிறார்கள். You may be come out from Egypt, but now you may be in Persia. நீங்கள் ஒருவேளை எகிப்திலிருந்து கடந்து வந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நீங்கள் பெர்சியாவினுடைய ஆளுகைக்குள்ளே காணப்படலாம். Many Christians today in the churches are living under the persecution or under the control of Persia. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பெர்சியாவினுடைய அடிமைத்தனத்துக்குள்ளே விழுந்து கிடக்கிறார்கள். And Jesus is crying and he is bringing revival into the church. இயேசு கிறிஸ்து அழுது கொண்டிருக்கிறார். தம்முடைய சபைக்குள்ளே ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படியாய் அவர் வாஞ்சிக்கிறார். He is pouring his spirit upon all flesh. தேவன் தம்முடைய மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். Before he shake the nations of the world, he need to shake the church. அங்கே தேவன் உலகத்தை கலக்க முன்பதாய் அசைக்க முன்பதாய் தன்னுடைய சரீரமாகிய சபையை அவர் அசைக்க விரும்புகிறார். If you really open your ears and open your eyes and listen, great noise is coming to the church. இன்றைக்கு நீங்கள் உங்கள் செவிகளை கவனமாய் தேவனுக்கு நேராய் திருப்புவீர்கள் என்று சொன்னால் ஒரு பெரிய இரைச்சலின் சத்தத்தை உங்கள் செவிகள் கேட்கும். It is a Pentecostal power of the early church is coming to the churches across the nations. ஆதி திருச்சபையிலே தேவனுடைய ஆவியினால் ஊற்றப்பட்ட அசைக்கப்பட்டது போல அந்த அசைவை கொண்டு வரும்படியாக இன்றைக்கு தேவ ஆவி அவனுக்கு கிரியை செய்கிறார். The churches are went into a world system. இன்றைக்கு திருச்சபை உலக சிஸ்டத்துக்குள்ளே போய் இருக்கிறது. It became a man-made program. இன்றைக்கு ஜனங்களாலே உருவாக்கப்பட்ட திட்டங்களிலே சபை இயங்குகிறது. But God is saying, I didn't give that. I didn't ask you to do the man-made program. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் மனிதனாலே உருவாக்கப்பட்ட திட்டத்தின்படி சபையை நடத்த நான் விரும்பவில்லை. God have his own system. தேவனுக்கு ஒரு சொந்த செயற்திட்டம் உண்டு. The church will be led by the Holy Ghost. தேவனுடைய சபையானது பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். It is a Pentecostal power. அதுதான் பெந்தெகோஸ்தேயினுடைய வல்லமை. It is a life transforming power of God. அதுதான் ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற தேவ வல்லமை. It is breaking